ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு அப்டேட் வீடியோஸ்மே எதுவும் கிடையாது. நான் போன வீடியோவிலேயே நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் சேனலுக்கு என்ன ஆச்சு அதை நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்ட்டு. அதுதான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் போன சேனல் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பேன். என்னதுன்னா வாட் ஹேப்பன் டு யுவர் சேனல் அந்த மாதிரி ஒரு டைட்டிலோட போட்டிருப்பேன். தம்ப்நெயிலும் அதான் கைஸ் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இதில் என்னுடைய ஸ்குவாட் இன்ட்ரடக்ஷனும் நான் கொடுப்பேன். ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு போயிடுங்க. மறக்காம எல்லாரும் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. மறக்காம கமெண்ட்டும் பண்ணிட்டு போங்க. எல்லா கருத்தையும் நீங்க பண்ணிட்டு போவீங்க, அது நல்லா தெரியும். ஓகே, என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா NOLKD தான். இது என்னோட ஃபர்ஸ்ட் சேனல். அதுக்கப்புறம் நான் நிறைய பேர் மாத்திட்டேன். அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாரும் தெரியும். நிறைய பேர் அடிவாக இருக்கும். NOL கேமிங், NOL KTG, அதுக்கப்புறம் டிவி டார்க், டிவி ஷாடோ, நிறைய சேனல் அடி வாங்கிடும். ஏன்னா யூடியூப் புதுசு. அது விளையாட்டுத்தனமா நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் எதுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல நான் யூடியூப்ன்றது எதுக்கு வந்தேன்னு வச்சிங்கன்னா, சும்மா விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சது தான். அதுவே ஒரு 80 அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கடா இப்போ அந்த சேனல் கேட்டிங்கன்னா, ஃபோன் ரொம்ப ஹேங் ஆயிடுச்சு. நான் வச்சிருக்கதே ஒரு 3G RAM தான். ஸோ விவோ Y லெவல் தான். அது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரேம் எல்லாமே உங்களுக்கு காட்டும். அந்த மாதிரி ஒரு ஃபோன் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஃபோன் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேக் அடிச்சுது. அது மட்டும் இல்லாமல் பசங்கிட்ட கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்டேன், ஃபோன் இந்த மாதிரி ரீசெட் பண்ணி வச்சான், அப்போல்லாம் ஃபார்மெட் அடிச்சு எல்லாமே போயிட்டு புதுசாக வரும் அப்படின்னு நான் சொன்னேன்ல தவிர. பட் ஆனால் இந்த வச்சிருந்த யூடியூப் சேனல் எல்லாமும் போகும் அப்படின்னு எந்த நாயும் சொல்லலை. ஸோ அதனால் நான் எனக்கும் தெரியாது இந்த மாதிரிலாம் போவோம் அப்படின்னு பார்த்தேன். ஓகே, அப்படி ஃபார்மெட் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் எல்லாமே நல்லா புது ஃபோன் மாதிரி, புதுசாக வாங்கின கடையிலேருந்து வாங்கின புது ஃபோன் மாதிரி ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் இந்த சேனல்லாம் போட்டு பார்த்தேன். என்னோட ஜிமெயில் ஐடி எல்லாமே போட்டு பார்த்தேன், எதுவுமே வரல. ஸோ ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 நாளாக ரொம்ப அப்செட்டில் இருந்தேன். 2 days கேம்ஸ் கூட நான் சரியாக ப்ளே பண்ணல. அப்போ வினோன், நான் டெய்லி வினோன் எனக்கு கால் பண்ணுவேன், இல்லை அவரே எனக்கு கால் பண்ணுவார். ஏதாச்சும் ஒரு ரீசன் வச்சு நான் கால் பண்ணுவேன், இல்லை அவரே எனக்கு கால் பண்ணுவார். ஸோ அப்படிதான் அவரும் ஒரு சேனல் வச்சிருந்தாரு, டிவி ஷாடோ. அது இந்த சேனல்லாம், ஆனால் அவரோட ஐடி வச்சிருந்தாரு. நீ வேணா டிவி ஷாடோ கேமிங் அந்த மாதிரி ஒரு சேனல் ஒன்று கிரியேட் பண்ணுடா, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதே போல் நான் கொஞ்சம் யோசித்தேன், திரும்பவும் நான் இறங்கலாமா. ஏன்னா இந்த 80 சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு 2 மாதம் எடுத்துருச்சு. நான் பேசிக்கலி கொஞ்சம் சோம்பேறி. அதனால வீடியோ ஒரு நாள் டு ஒரு நாள் தான் போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதனால 80 அடிக்கிறதுக்கு கொஞ்சம் 2 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. திரும்பவும் நம்ம போடலாமா, நமக்கு வியூஸ் போகுமா, அந்த மாதிரி நிறைய இது எனக்கு கேட்டுகிட்டே இருந்தது. சரிடா, நீ வேணா ஒன்று பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி பண்ணு, இன்ட்ரோலாம் இது வெய்யி, அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அதாவது இந்த சேனலுக்கு போன 2 வீடியோவில் அப்டேட் வீடியோஸ் எல்லாமே அவர் தான் சொன்னார் எனக்கு. இதை இந்த மாதிரி அப்டேட் போடுறா, பிரேசில் சர்வல் ஐடி ஓப்பன் பண்ணு, நிறைய சர்வல் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ, நிறைய தினமும் நீ ஒரு அப்டேட் வீடியோஸ் போடு, அப்புறம் ஃபன்னி கேம் பிளே போடு, நிறைய இதை சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ அதனால வினோதன் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்குவாட்லாம் யாருன்றதை நான் இந்த வீடியோ எண்டிங் லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கைடு நான் எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழ் பசங்கன்னு ஒரு கைடில் தான் இருந்தேன். ஸோ அது என்ன, அந்த கைடில் பார்த்தீங்கன்னா NOL கேமிங், அதாவது இந்த யூடியூப் ஆரம்பிச்ச புதுசில் கிளாஸ் ஸ்குவாட் புதுசு. அப்போ எனக்கு கிஷோர்னு ஒருத்தர் ஃப்ரெண்டான, அவர் மாதிரி தான் இந்த NOL கேமிங்கும் ஃப்ரெண்டானாப்ல. ஃபர்ஸ்ட் நான் டாப்அப் பண்ண ஆரம்பிச்சது எதனாலனா அவர் தானே பண்ணி விட்டுறாரு. நான் காசுலாம் எதுவுமே எதிர்பார்க்கல. அதையும் நான் காசு கொடுத்தாச்சு, அவர் எதுவும் கேட்கல. பட் ஆனால் நாமளே கொடுத்துட்டோம். அதனால அவர் ஃபர்ஸ்ட் ப்ரோ என்ன எனக்கு இந்த ரீசார்ஜ் பண்ணி விடணும் அப்படின்னா சொன்னா பண்ணி விடுவார். எந்த ஒரு அமௌண்ட்டு இது எடுக்கலாம்டா அப்படின்னு சொன்னார்னா அவர் தான் பண்ணி விடுவார். ஏன்னா அப்போ எப்படி டாப்அப் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பசங்களை ராஜானு ஃப்ரெண்டானாங்க. நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் கரேனா விக்மின் அவர் மூலமா ஃப்ரெண்டானாரு. நிறைய அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட ஒரு டோர்னமெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தீரன் FFன்னு 4-5 புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவர் மூலம் தான் இன்ட்ரோ ஆனாங்க. ஸோ அதனால அவருக்கு பிக் தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தம்ப்நெயில் எடிட்டிங் எல்லாமே அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. ஸ்டார்டிங்ல ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா அவர் தான் ஸ்டார்டிங் ஹெல்ப் பண்ணாரு. வினோன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இனிமேல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணுவார், இல்லை பண்ணாமல் விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு சேனல் வச்சிருக்காரு, NOL கேமிங்ட்டு. ஸோ அதுவும் ஒரு 135 அப்படி சம்திங் சப்ஸ்கிரைபர் இருக்கு இப்போதைக்கு. அப்புறம் கிஷோர், அவன் தான் மெயினாக ஒரு ஹெல்ப்பர். ஏன்னா அவன் இல்லைன்னா எனக்கு இவ்வளோ பெரிய எப்படி சொல்றது, இவ்வளோ பெரிய சர்க்கிள் எனக்கு கிடைச்சிருக்காது கேமிங்ல. ஸோ இந்த வீடியோவில் நான் அவனுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன்.
ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் வந்து நான் இந்த மாதிரி என்னோட சேனல் போயிடுச்சுலண்ணா அது எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லேன் அப்படின்னு நான் வினோன்ட்ட சொன்னேன். சரி ஓகே அந்த மாதிரி நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த என் சேனல் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலான்னு இருந்தேன். கூட தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி உன்னோட ஸ்குவாட் வந்து இன்ட்ரோ கொடுனா ஸ்குவாட் வந்து இன்ட்ரோ கொடுறா அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஓகே நான் ஸ்குவாட் டீம்மேட்ஸ்லாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. அதாவது நான் வந்து தமிழ் பிசிஐல ரெகுலராக விளையாடுற ஆள்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி ஃப்ராங்க், அவர் தான் கைடு லீடரு, எங்கள் ஸ்குவாடுக்கு அவர் தான் லீடர். அதுக்கப்புறம் டிவி வினோ அண்ணா அவர் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து டிவி சிவேஸ், அடுத்து டிபி டார், அதான் நான். ஸோ நாங்கள் தான் வந்து ரெகுலராக இருக்கோம். அதாவது எப்படின்னா டீமாக வந்து போனது கிடையாது, போயிருக்கோம். எப்படி சொல்கிறேன்னா டிவி ஃப்ராங்க்கும் வினோனுக்கும் வந்து ஃபோன் சரியில்லை. அது வந்து ரொம்ப பழைய ஃபோன், 3G RAM தான் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க 2 பேரும் வந்து ரேராக தான் வருவாங்க, வந்தாலும் பேச மாட்டாங்க. பட் ஆனால் வினோன் வந்து ஃபோன் பண்ணி பேசுறாரு. ஃப்ராங்கான கூட அவ்வளோ கேம் பிளே பண்ணது கிடையாது, பட் ஆனால் ஃபோனில் பேசியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபி சிவிஎஸை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ரீசெண்டாக தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டானார். ஒரு 1 month ஆகிருக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு. பட் ஆனால் அவரும் நல்ல டச்சில் தான் இருக்கார். இப்போதைக்கு நல்லா ஜாலியாக காமெடியாக பேசுவார். அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். நான் வந்து ரெகுலராக விளையாடக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா இவங்க தான். நடுவில் வந்து ஒருத்த ஃப்ரெண்ட் ஆனால் நெல்சன்ட்டு, அவனும் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு தம்பி மாதிரி தான் அவனும் இருக்கான். ஸோ அவனும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து சந்தியா வந்து தமிழ் பசங்க கையிலேருந்தே எனக்கு தெரியும். யார் மூலமானா கெல்லின்னு ஒரு அக்கா இன்ட்ரோ ஆனாங்க, அவங்க மூலமாக தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ அவங்களையும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அதாவது எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயர்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாரையுமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் இவங்க மூலமாக தான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சின்ன விஷயத்த வந்து ஒரு தம்ப்நெயில் எடிட்டிங், வீடியோ ரெக்கார்டிங்கு, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி எல்லாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நன்றி மறப்பது நன்றி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நான் வந்து இந்த காலத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல நான் பிக் தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஸ்குவாட் மெம்பர்ஸ் அவங்களாம் யாருன்னு சொல்லிட்டு அவங்களோட லெவல்ஸு இதெல்லாம் எல்லாமே நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தென் அவள் தாங்க யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நான் வந்து என்னோட கைல்டு மேட்ஸ் அப்புறம் வந்து என்னோட ஸ்குவாட் மேட்ஸ் எல்லாரையும் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம கேம்குள்ளே இருக்கும். வந்த உடனே உணவத்தை கொடுக்குறாப்புல. சரி ஓகே எல்லாம் தட்டி விட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்குவாட், அதாவது எங்கள் ஸ்குவாடுன்னு சொல்ல முடியாது, ரெகுலர் கேம் பிளேயர்ஸை பற்றி தான் நாங்கள் வந்து பேச போகிறோம். உங்களுக்கு புடுற நம்ம சொன்னால் ஸ்குவாடை வச்சுவோங்க, நீங்கள் அப்படியே வச்சு தொலையும் அப்படி கூட சொல்லுவேன். எங்கேயா ஒரு ஆளை காணும். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்வல் கேமிங், அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் அந்த புதுசில் எனக்கு ஹெல்ப் பண்ணார் சொன்ன பார்த்தீங்கன்னா என்வல் கேமிங், அவர் தான் இவர். ஸோ இவர் வந்து வேற லெவலான பிளேயரு. இவர் எங்கே இருப்பார்னே தெரியாது, ஆனால் அடிக்க வேண்டியதை தரமாக அடிப்பார். எப்படிலாம் சர்வே பண்ண எனக்கு சொல்லி கொடுத்ததே இவர் தான். சொல்லப்போனால் என்னோட குருநாதர் கூட ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டு இருக்கேன். இப்பயும் அவர் அப்படிதான் இருப்பார். ஸோ எப்படிலாம் சர்வே பண்ணலாம், எப்படிலாம் அடிக்கலாம், எனிமி எந்த பக்கம் வந்தால் எந்த பக்கம் குளோவால் போடணும், குளோவால் போட்டு சொல்லி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவரும் எனக்கு வந்து வினோன், அதாவது வினோனை கூட வந்து கிளாஸ் கார்டு போக எனக்கு குளோவாலே பழகினேன். இவர் வந்து டக்குன்னு அது குயிக் குளோவால் கன் ஸ்விட்ச் எப்படி பண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவரை கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணி ஆகணும். தென் அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இவர் தான் எங்களோட கைல்டு ஆஃபீஸர் டிபி வினோனா. இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இவரும் சேர்ந்து ரன் பண்ணி கொண்டிருக்கேன்னு கூட சொல்லலாம். ஓகே ஐசி இதுதான் அவருடைய வந்து கேடிக்கில் அப்புறம் ப்ரொஃபைல்ஸு. மோஸ்ட்டாக நாங்கள் வந்து எதுக்கு போவோம் பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச் எதுவும் போக மாட்டோம். ஏன்னா எங்கள் யாருமே வந்து ஃபோன் சரி கிடையாது, எல்லாருமே 3G RAM மொபைல்ஸ் தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபோனை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம், எங்களுக்கு வந்து செம்மையாக லேக் அடிக்கும், சும்மாவே எங்களுக்கு வந்து +99 வந்து சாகடிக்கும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் ரேங்க் மேட்ச் போனால் வந்து ஒன்று டியோவில் போவோம், இல்லை நாங்கள் மண்ணை தனியாக சோலோவில் போயிடுறது. ஸோ மற்றபடி கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கு அப்படி இல்லைன்னா கிளாசிக் இந்த மாதிரி போனாவே நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் போகிறது. டெய்லி ஒன்ஸ் ஒரு தடவை நாங்கள் வந்து விளையாடிடுவோம். தென் இதுதான் வந்து அவங்களுடைய வந்து ப்ரொஃபைல்ஸ் ஸ்ட்ரீமர்ஸு. இவரும் ஏதோ ஸ்ட்ரீமிங்லாம் போயிட்டுருக்காரு போல். தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிபிசிஎஸ்சியோட வந்து இப்போ பார்க்க போகிறோம். எங்கேயா போயிடுச்சு வருது லாஸ்ட்டாக அது இருக்குது. ஸோ இருப்பா. ஸோ ஓகே கைஸ் இதுதான் வந்து டிபிசிஎஸ்சியோட ப்ரொஃபைலு. 64வது பிளேயரு. லாஸ்ட்டாக வந்து நான் என்னோட காட்டுறேன், நானும் அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது, நீங்கள் பாருங்கள். தென் இதுதான் வந்து அவரோட ப்ரொஃபைல் கைஸ். இவர் வந்து வேற லெவலான பிளேயரு, செம்மையாக அடிப்பார். குளோவாலில் போட்டு டக்குன்னு போய் ஏறி போயிட்டு முடிச்சு விட்டுருவார். ஒரு
ஒரு ஸ்குவாடே வந்தால் நின்று அடிக்கிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்குவாடில் வந்து டிபிசிஎஸ்பியை சொல்லலாம். ரொம்ப சூப்பராக அடிப்பார். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அவருடைய வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு போடுறேன். ஒரு ரூம் கார்டு கூட நாங்கள் செலவு பண்ணி அவர் மட்டும் தனியாக சிங்கிளாக சொல்லுவோம் கேம் பிளே போகிறத மட்டும் ஸ்பெக்டேட் பண்ணி நாங்கள் போடுறோம். தென் இதுதான் வந்து அவருடைய கேடி கீழ் அப்புறம் ரேஷோஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அரைச்சமாக அரைச்சின்னு இருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவி ஃப்ராங்கோட வந்து இது பார்த்துடலாம். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப விளையாடுறது இல்லை, ஏன்னா அவருக்கும் வந்து ஃபோன் லேக் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபோன் வந்து லேக் ஆகிடுனால அவர் இப்போ நைட் டைமில் மட்டும் 1-2 மேட்ச் தான் வருவார். தென் இவர் தான் எங்களோட கைடு லீடர், ஸ்குவாடுக்கு லீடரும் இவர் தான். ஹீரோய்க்கு வந்து 2ல இருக்கிற கிளாஸ் ஸ்குவாடில் ரேங்க் நாங்கள் புஷ் பண்ணுறதெல்லாம் முன்னாடி சொல்லியாச்சு. தென் இப்போ வந்து நாங்கள் வந்து கிளாஸ் ஸ்குவாடை வந்து ரேங்க் என்ன கேடி கீழ் அப்புறம் ஹெட்ஷாட் ரேட் எல்லாத்தையும் இப்போ காட்டிட்டு இருக்கோம். வின் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 66.30 வச்சிருக்காரு. ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா 24.39 கிளாசிக்கில். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் ஹெட்ஷாட் பிளேயர். நாங்கள் யாருமே ஹெட்ஷாட் பிளேயர்லாம் சொல்லிக்கிறது கிடையாது. அவர் வின் ரேட்டை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் இந்த வின் ரேட் ப்ரொஃபைல்ஸ் இதை வச்சாவே உங்களுக்கு தெரியும் நாங்கள் பாட்டா இல்லை நார்மலான பிளேயரான்ட்டு. நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பாட்டும் கிடையாது, ரொம்ப ப்ரோவும் கிடையாது, ஏதோ ஈக்குவலாக நாங்களும் ஆடுறோம். அந்த மாதிரி நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம். இன்கேஸ் எங்களுக்கு வந்து ஃபோன் வந்து யாராச்சும் நல்லா புது ஃபோன் வாங்கிட்டோம்னா அப்போ நாங்கள் வந்து ரேங்க் புஷிங் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் நம்ம சேனல் அப்லோட் ஆகும். தென் இதுதான் கைஸ் என்னோட ஐடி. 60வது பிளேயர். நான் ரொம்ப இதெல்லாம் இல்லை, சும்மா தான் அடிச்சுட்டு இருப்பேன். நானும் வந்து ரேங்க் மேட்ச் வந்து அவ்வளோவா போனது கிடையாது. அப்படி போனால் வந்து கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் தான் போவேன். தென் என்னோட கேடி கீழ் ரேசஸ்லாம் வந்து பார்த்தோம்னா சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இருக்காது. குவாட்ரா கீழ் 15 வச்சிருப்பேன், ட்ரிபிள் கீழ் 64, டபுள் கீழ் 186 சம்திங் ஏதோ வச்சிருக்கேன். அண்ட் வின் ரேட் வந்து 40 வச்சிருக்கேன். அதுவே கிளாஸ் ஸ்குவாட் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 61, ஹெட்ஷாட் ரேட் பார்த்தீங்கன்னா 18.8. அவள் தான் கைஸ் என்னோட இது. ஓகே கைஸ், எங்களோட ஸ்குவாடை வந்து இவ்வளோ தான் கைஸ். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் 4 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்கு போகிறோம். அதாவது எங்களோட தனித்தனி ட்ரிக்ஸு, நாங்கள் என்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், என்ன எங்களோட ஸ்கில் பவர் என்ன, இது எல்லாமே நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே தான் கைஸ், இதுதான். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி பாருங்களேன், எங்கள் கைல்டு யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட கைல்டு இதுதான். கைல்டு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷோ ஆகிட்டு இருக்கு. யாராச்சும் வந்து ஜாயின் பண்ண ஆசைப்பட்டா கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணலாம். ஓகே தேங்க்யூ கைஸ். இது நாளைக்கு இன்னொரு அப்டேட் வீடியோ ஒன்று வரும், மறக்காமல் பாருங்கள்.